ஸோ நேற்று மேட்ச் எக்ஸைட்டடான மேட்ச். அதை விட ரொம்ப முக்கியமான மேட்ச் இன்னைக்கும் லாஸ்ட் பார்த்தீங்களா, பயங்கரமான பரபரப்பு. யார் உள்ள போவா அப்படிங்கிறத டிசைடிங் மேட்சாக ஒரு இருக்க போது இன்னைக்கு மேட்ச். நேற்று மேட்ச் ஒருத்தரை டிசைட் பண்ணிடுச்சு. பஞ்சாப் வந்து அந்த குவாலிஃபயர் ரவுண்டுக்குள்ளே அவங்க போய் ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஆர்சிபி பிடிக்க போகிறாங்களா, இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற ஜிடிஏ நாங்களே விளையாடிக்கிறோங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறதா நம்ம பொறுத்திருந்து அவங்க பற்றி பேச போகிறோம். ஸோ நேற்று மேட்ச் மும்பைக்கு சூப்பரான சான்ஸுங்க. ஆனால் அந்த சான்ஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. பயங்கரமான சான்ஸு. தொடர்ச்சியாக எல்லாருமே தோத்துட்டு மும்பைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கனவுல கூட அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. அப்படி கனவுலும் நினைக்காத ஒரு ஆட்டத்தை நேற்று ரொம்ப புவர் கேப்டன்ஷிப்பா அப்படின்ற ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஹர்திக் பாண்டியாலேருந்து நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ லிவி, ஹர்திக் பாண்டியா நேற்று ரொம்ப டென்ஷனாக இருந்தார். இதை மிஸ் பண்ணிட்டேனே, அந்த இடத்துல ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டேனே, போலர் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். ரியலாக தோல்விக்கு அவர் மட்டும் காரணமா, இல்லை அவரும் ஒரு காரணமா? கண்டிப்பாக வந்து அவர் மட்டும் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நேற்று எனக்கு தெரிஞ்சு அவர் கேப்டன்ஷிப் பண்ணாரா இல்லை சூரியகுமார் பண்ணாரா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கிரவுண்டில் மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் அதிகமாக வந்து ஃபீல்டர் செட் பண்ணது பார்த்தீங்கன்னா நேற்று சூரியகுமார் யாதவ் தான். ஸோ ஹர்திக் பாண்டியா கிட்டத்தட்ட அந்த பவுண்டரி லைனில் போய் நின்ட்டார். ஸோ நான் ஃபீல்டிங் பார்த்துக்கிறேன். மேபி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த ஒரு ப்ரெஷர் வந்து அவரை சரியாக கேப்டன்ஷிப் பண்ண முடியாதனால அவர் அந்த ப்ரெஷரில் நான் பவுண்டரி லைனில் நின்று இருக்கிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படி பார்க்குறப்போ நேற்று மேபி அவங்களோட போலிங் சைடு வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். இன்னொன்று நம்மளே சொன்னோம் நேற்று பேசும்போது கூட 180 அடித்தா போதும், கண்டிப்பாக ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் ஆனால் நேற்று அதை பஞ்சாப் வந்து டோட்டலாக தான் நம்ம சொன்னோம். நம்ம சொன்ன அந்த எக்ஸ்ஃபேக்டர் பிளேயர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருந்தனால கண்டிப்பாக வந்து பஞ்சாப் ஃபஸ்ட் இடத்துக்கு வந்தது. முக்கியமாக இந்த டாப் இந்த ஆரியான்ற பிளேயர் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து இந்த சீசன் ஃபுல்லாக விளையாடிருக்கார். ஸோ இந்த பிளேயரை வந்து கரெக்டாக கணிக்கலையோ அப்படின்றது தான் மும்பை பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து 180 ரொம்ப நல்ல ஸ்கோர் அப்படின்னு தான் எல்லாருடைய ப்ரெடிக்ஷனும் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் ரன்னு அதிகமாக அடிச்சிருக்கலாமோ. சூரியகுமார்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் 146 தான் ஸ்ட்ரைக் ரேட்டில் முடிக்கிறார். அதுக்கு எக்ஸைட்டடாக நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, அவரும் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் பால் வந்து லென்த்துலே விழலை, சரியாக ஃபுல் இதுவே போடலை. ஸோ சூப்பராக ஹர்ஷதீப்பும் சரி, அந்த இன்னொரு புதுசாக ஒரு பையன் வந்தான். ஸோ அந்த ரெண்டு பேரும் விஜய்குமாரா அவங்க ரெண்டு பேரும் நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பிராரும் பயங்கரமாக போட்டார். ஸோ எந்த ஓவரில் அடிக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம். ஸோ அந்த மாதிரி போலிங் சூப்பராக போட்டது தான் நேற்று பஞ்சாபுடைய ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். ஸோ வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்? கண்டிப்பாக, அதாவது பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசணும். ஏன்னா மும்பை வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங் போலிங் அட்டாக் வச்சிருக்கனால இவங்க கண்டிப்பாக ஒரு 200 மேலே கொடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய கான்சன்ட்ரேஷனோட போலிங் போட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா ஓப்பனிங் ஸ்பெல் ஹர்தீப் சிங்கும் மார்க்கோ ஜான்சனும் ரொம்ப சூப்பராக போட்டாங்க. ஸோ அந்த ரெண்டு பேர் போலிங் வந்து ரொம்ப முக்கியமாக பேசி அவனை கரெக்டாக லென்த்தில் போட்டு நல்லா ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பால் நல்லா ஸ்விங் ஆனனால இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக பாலை ஸ்விங் பண்ணி பேட்ஸ்மேனை கொஞ்சம் திணற வச்ச மாதிரியே இருந்தது. ஏன்னா பெரிய லெவலில் ரன்னு வந்து கன்சீட் பண்ணல. ஸோ பவர் பிளேயில் ஒரு 50 கிட்ட தான் வந்து ஸ்கோரே கன்சீட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பேட்டிங், அதாவது மும்பையோட பேட்டிங்கை பார்க்குறப்போ அது ரொம்ப கம்மியான ஸ்கோராக தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இதை தாண்டி கைல் ஜேமிசன் வந்து கொஞ்சம் ஸ்கோர் கொடுத்தாலுமே இவருமே எனக்கு தெரிஞ்சு ஓரளவு நல்ல லென்த்தில் போட்டுட்டு இருந்தார். ஏன்னா சூரியகுமார் யாதவால் ரொம்ப அடிக்கவே முடியல, ஹிட்டே பண்ண முடியாத அளவு போலிங் போட்டு. அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க விஜய்குமார் வந்து நேற்று ரன்னு நிறையா கொடுத்தாலுமே முக்கியமான விக்கெட்டை எடுத்தார். ஸோ அது வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சிங் பாயிண்டாக இருந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி நம்ம நேற்றே பேசினோம், பிரார் வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துட்டே இருக்காரு போலிங்கில். ஸோ பிரார் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போலிங் கொடுத்தாரு. அந்த மிடில் ஓவர், இன்னொன்று பவர் பிளேலேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஓவர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவருக்கு அந்த கொடுக்குற எப்போ போலிங் கொடுத்தாலுமே ஓரளவு நல்லா போட்டு ஒரு விக்கெட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜடேஜா மாதிரி சில டைமில் விக்கெட் எடுத்து கொடுக்குறது வந்து பஞ்சாப்க்கு வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, ஸோ நேற்று வந்து பேட்டிங்கில் அவங்க ஆக்சுவலாக 180 வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தோடு தான் இறங்கின மாதிரி எனக்கு தோணுச்சு.
ஆனால் வந்து அவங்க எதிர்பார்த்த 2 bowler, ஒன்று வந்து சாண்ட்னர், இன்னொரு பும்ரா வந்து விக்கெட் எடுக்காமல் போனது. ஸ்டார்டிங்கில் ஒரு பவர் பிளேயில் 2-3 விக்கெட்டாவது எடுத்து வருவார், இல்லை போலர்ஸை வந்து சரியாக அவர் கொண்டு வராது ஒரு பெரிய தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது வந்து சாண்ட்னரை வந்து அட்டாக் பண்ணார் இங்கிலீஷ். ஸோ சாண்ட்னர் அட்டாக் பண்ண உடனே கேம் கம்ப்ளீட்டாக பஞ்சாப் பக்கம் போச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரியன்ஸ் ஆர்யா வந்து செம்ம ஷாட் அடித்தான், ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ணி அடித்தான். தீபக் சாரா இருக்கட்டும், ஸோ ஹர்திக் பாண்டியா வந்தார் நடுவில், அவரு ஓவர்லேயும் அடி வெளுத்துட்டான், ட்ரெண்ட் போல் பாலையும் அடிக்கிறான். ஸோ பிரியன் ஷா ஒரு பெரிய ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் டீமுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. அதாவது நேத்து பும்ராவோட ஒரு பாலை வந்து லெக் சைடில் அடிச்சார் அந்த 6. ஸோ அது வந்து பும்ரா அந்த பால் எப்போ போட்டாருமே மற்ற பேட்ஸ்மேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப திணறுவாங்க. பட் இவர் பார்த்தீங்கன்னா அசால்ட்டா 6 அடிச்ச மாதிரி இருந்தது. மேபி நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. அவர் இதே ஃபார்மை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா நேத்து பஞ்சாப் நேத்தை தாண்டி இந்த சீசன் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா விளையாடிட்டு வர. ஸோ அது வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இவர் சிஎஸ்கே கிட்ட போட்ட ஒரு செஞ்சுரியா இருக்கட்டும், அதை தாண்டி எக்கச்சக்க ஆஃப் செஞ்சுரி போட்டிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பால்ல போற. ஸோ T20 பிளேயர் மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு T20 பிளேயரா இருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் டீம்ல அபிஷேக் சர்மான்னு ஒரு பேட்ஸ்மேன் வச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் ஹேண்டரா பிரியன்ஸ் ஆர்யா உருவாகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட எப்பவுமே பார்த்தீங்கன்னா 160 அபவ் தான் ஸ்ட்ரைக் ரேட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200னே நம்ம சொல்லலாம். ஏன்னா 160, 180 இந்த ஸ்ட்ரைக் ரேட்லேயே பார்த்தீங்கன்னா அவர் ஆடிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பால்ஸை வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு போலரை வந்து கரெக்டாக டார்கெட் பண்ணி ஆடுறார். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாலே ஹிட் பண்ணிட்டோம்னாலே அந்த போலருக்கு அதுக்கப்புறம் கை வராதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோ ஒரு 6ஓ அடித்த பிறகு அந்த ஓவர் வந்து அவர் பக்கம் அப்படியே எடுத்துட்டு வந்துடுறார். ஸோ அது வந்து அவரோட கேம் பிளானா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸோட போலிங்கை கரெக்டா மேட்ச் பண்ணலையோ ஹர்திக் பாண்டியா நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ஸ்டார்டிங்ல போல்ட் ஒரு நல்ல ஓவர் போட்டார், ஒரு 10 ரன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சார் வந்து ஒரு மெய்டன் ஓவர் போட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து அந்த போலிங் வந்து சுத்தமா எடுபடலையோ, மேபி நீங்க சொன்ன மாதிரி பும்ராவை ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்து இன்னும் ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நேத்து மும்பை இந்தியன்ஸ் வின் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருந்தது. பட் அவங்களோட கேம் பிளான் என்னன்னே தெரியல. ஸோ பவர் பிளேல பெரிய லெவல்ல மும்பை இந்தியன்ஸ் பக்கம் ஒரே ஒரு விக்கெட் தான் விழுந்தது. அது வந்து ஒரு பெரிய மைனஸா பாக்குறோம் நேத்து மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ மும்பை ஒரு பெரிய சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய வருத்தமாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் மும்பை எப்படி ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ அதனால் மும்பையை பற்றி கவலையே பட தேவையில்லை. எப்படி வேணால் அவங்க வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.